ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏழு எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் வந்து குப்தர்கள் பாடத்தில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒன்று கொஸ்டின்ஸாக பார்க்க போகிறோம். இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து குப்தர்களை பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் என்னென்ன கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம ஹேண்ட்மேட் நோட்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எதில் இம்பார்ட்டன் ஒரு 80 கொஸ்டின்ஸ் வந்து குப்தர்கள்லேருந்து எடுத்துருக்கோம். அந்த 80 கொஸ்டின் பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து அலகாபாத் கல்வெட்டு தூண் வந்து சமுத்திரகுப்தரோடது. சரிங்களா, இவர் நிறுவனது தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. ரெண்டாவது மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு, இது வந்து சந்திரகுப்தர். ரெண்டுமே குழப்பிக்கூடாது, சந்திரகுப்தர். அலகாபாத் வந்து சமுத்திரகுப்தர், மெக்ரோலி வந்து சந்திரகுப்தர். நெக்ஸ்ட் வந்து உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, இது வந்து 2ஆம் சந்திரகுப்தரோடது. நெக்ஸ்ட் வந்து பிடாரி தூண் கல்வெட்டு, இது வந்து ஸ்கந்தகுப்தர். மொத்தம் ஒரு 3 தூண் கல்வெட்டு தான். அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெக்ரோலி தூண் கல்வெட்டு, பிடாரி தூண் கல்வெட்டு, ஒரு 3 தூண் கல்வெட்டு தான். சரிங்களா, குப்தர்களில். நீதி சாஸ்திரத்தை எழுதினா வந்து நாரதருக்கு இன்னொரு பேர் வந்து காமந்தகர். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து விசாகதத்தர் வந்து எழுதின ஒரு 2 புக்ஸ் வந்து சொல்கிறாங்க. தேவி சந்திரகுப்தம், முத்ராக்ஷம், இது வந்து எழுதின வந்து விசாகதத்தர். நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷசரித்திரத்தை எழுதினவர் வந்து பானர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்து இந்தியாவுக்கு வரி புரிந்த சீன பௌத்த துறவி பாகியான். இது வந்து ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன், வச்சுக்கோங்க. 2ஆம் சந்திரகுப்தர் வந்து காலத்தில் வந்தவர் வந்து பாகியான். அப்போ பாகியான் சொல்கிறேன். 2ஆம் சந்திரகுப்தர் வந்து பாக்கியம் பண்ணியிருக்கான்னு சொல்லி வச்சுக்கோங்க. 2ஆம் சந்திரகுப்தர் வந்து பாக்கியம் பண்ணனால பாகியான் வந்து அவர் காலத்தில் வந்தார். அப்போ பாகியான் வந்தாலே பாக்கியம் யார் பண்ணதுன்றா 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா. பாக்கியான் இவரோட பயணக்குறிப்பு வந்து கோகோக்கி வந்து இவரோட பயணக்குறிப்பு. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரத்னவளி நாகநந்தா பிரியதர்ஷிகா, இது வந்து எழுதுன வந்து ஹர்ஷர். இந்த 3 ஹர்ஷர் எழுதியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து சியூகி வந்து யுவான் சுவாங்கோட பயணக்குறிப்பு. சரிங்களா. நெக்ஸ்ட் குப்தரில் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குப்த அரசு வந்து நிறுவனர் வந்து ஸ்ரீகுப்தரோட மகன் வந்து கடேகஜக்கர், இவர் தான் மகாராஜர்னு சொல்லி அழைக்கப்பட்டவர். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 1ஆம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். 1ஆம் சந்திரகுப்தர் வந்து குமாரதேவின்ற ஒரு பெண்ணை வந்து மணந்திருப்பார். அந்த பெண் வந்து லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா. 1ஆம் சந்திரகுப்தர் வந்து ஒரு நாணயம் வந்து அச்சடித்து வெளியிடுவார். அந்த நாணயத்தில் வந்து குமாரதேவியும் சந்திரகுப்தர் 2 பேரோட உருவங்கள் பொறிச்சிருக்கும். சரிங்களா. அதோடு சேர்த்து லிச்சாவின் என்ற வாசகமும் வைக்கப்பட்டிருக்கும். லிச்சாவினா நல்லா யாச்சுவோங்க, 1ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா. லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து மணந்துப்பார். குமாரதேவின்ற ஒரு பொண்ணை வந்து 1ஆம் சந்திரகுப்தர் வந்து மணந்துப்பார். நெக்ஸ்ட்டு 1ஆம் சந்திரகுப்தரின் மகன் தான் சமுத்திரகுப்தர். சரிங்களா. 1ஆம் சந்திரகுப்தரின் மகன் வந்து சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட் வந்து குப்த அரசவம்சத்திலே தலை சிறந்தவர் வந்து சமுத்திரகுப்தர். இவர் தான் 1ஆம் சந்திரகுப்தரின் மகன் வந்து சமுத்திரகுப்தர். இவர் தான் குப்த வம்சத்திலே தலை சிறந்தவர். இதே எப்படி ஈஸியாக வச்சுக்கணும்னா சமுத்திரகுப்தரை சமுத்திரம் சொல்லி வச்சுக்கோங்க. சமுத்திரம் தான் இருக்கிறதுலே பெருசுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ குப்த வம்சத்திலே பெருசு வந்து சமுத்திரகுப்தர். சரிங்களா. நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தரின் அவைகள புலவர், அதாவது ஒவ்வொரு அரசரோட அவையிலையும் புலவர்கள் இருப்பாங்க. ஸோ அந்தமாரி சமுத்திரகுப்தரோட அவையில் புலவராக இருந்தவர் வந்து ஹரிசேனர். சரிங்களா. இவர் வந்து பிரசத்தி மெய்கீர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு பாடல், அதாவது புக்ஸ் மாதிரி வந்து இதை வந்து ஏற்றிருப்பார். இது வந்து அலகாபாத் கல்தூணில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அலகாபாத் கல்தூண் யாருது? சமுத்திரகுப்தரோடது. சரிங்களா. சமுத்திரகுப்தரோட அலகாபாத் கல்தூணில் வந்து பிரசத்தி மெய்கீர்த்தின்னு சொல்லிட்டு இந்த வசனம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். இது வந்து யாரோட வசனம்னா ஹரிசேனர். ஓகேங்களா. இந்த பிரசத்தி மெய்கீர்த்தின்ற இது என்ன பொருள்னு பார்த்தோம்னா, இது ஒரு சமஸ்கிருத சொல். சரிங்களா. இதன் பொருள் வந்து ஒருவரை பாராட்டி புகழ்வதாகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தருக்கு இன்னொரு பேர் இருக்குது, கவிராஜான்னு சொல்லுவாங்க. ஏன் கவிராஜான்னு சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து இசைப்பிரியர். இவர் வந்து ரொம்ப இசை எல்லாமே ரொம்ப வந்து விரும்பக்கூடிய ஒருவர். அதனால் இவர் வந்து கவிராஜான்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபாலனை தோற்கடித்தவர் யாருன்னு பார்த்தா நம்ம சமுத்திரகுப்தர் தான். தென்னிந்தியாவிலேருந்து பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபாலனை வந்து தோற்கடித்தார் சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர். சரிங்களா.
குதிரைகளை பலியிடும் வேள்வி சடங்குகளை சமுத்திரகுப்தர் நடைமுறைப்படுத்தினார். இந்த சமுத்திரகுப்தர் பீரியடில் வந்து குதிரைகளை வந்து பலியிடுவாங்க, தீக்குள்ளே வந்து இரையாக்குவாங்க. இது வந்து ஒரு வேள்வி சடங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த நம்ம ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வந்து இந்த ரத்த காவுன்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது ஒரு வேள்வி சடங்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது கொடுக்காம போனால் போரில் தோற்றுருவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் இருக்கும். அதனால் இந்தமாரி ஒரு சடங்கை வந்து நடத்திக்கிட்டு வந்தார் சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தர் வந்து வெளியிட்ட தங்க நாணயத்தில் அவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? சமுத்திரகுப்தர் வந்து ஒரு நாணயம் வந்து வெளியிட்டிருப்பார், தங்க நாணயம். அது வந்து அதில் வந்து அவர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து அதில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இலங்கையைச் சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் வந்து சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர். சரிங்களா? சமுத்திரகுப்தரோட சமகாலத்தவர் வந்து மேகவர்மன். சமுத்திரகுப்தரின் மகன் 2ஆம் சந்திரகுப்தர். சரிங்களா? சமுத்திரகுப்தரோட மகன் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தருக்கு வந்து நிறைய பட்டப்பெயர்கள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு விக்ரமாதித்யர், ரெண்டாவது வந்து நரேந்திர சந்திரதர், நெக்ஸ்ட் வந்து சிம்ம சந்திரதர், அடுத்து நரேந்திர சிம்மர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவருக்கு பட்டப்பேராக வந்து வச்சுருக்காங்க. சரிங்களா? இது வந்து அவரோட வேறு பேர்கள் இந்த மாதிரி ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கும். இந்த விக்ரமாதித்யர் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஒரு பேரோட. சரிங்களா? விக்ரமாதித்யர், தேவகுப்தர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2ஆம் சந்திரகுப்தரின் அவை அறிஞர்கள், புலவர்கள், எழுத்தாளர்கள்ன்ட்டு நவரத்தினங்களும் 2ஆம் சந்திரகுப்தர் அவையை வந்து அலங்கரித்தாங்க. சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. நவரத்தினங்கள் வந்து யாரோட அவையை வந்து அலங்கரித்தாங்கன்னு கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தரின் அவை. சரிங்களா? 2ஆம் சந்திரகுப்தரின் அவையை வந்து நவரத்தினங்கள் வந்து அலங்கரிச்சிருப்பாங்க. அது யார் யாருன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து காளிதாசர். காளிதாசர் வந்து சமஸ்கிருத புலவர். சரிங்களா? இது வந்து 2ஆம் சந்திரகுப்தரின் அவையில் வந்து நவரத்தினங்கள் வந்து அலங்கரிச்சான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நவரத்தினங்கள் யார் யாருன்னு சொல்லி சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து காளிதாசர், சமஸ்கிருத புலவர். ரெண்டாவது வந்து ஹரிசேனர், இவரும் சமஸ்கிருத புலவர். மூணாவது வந்து அமரசிங்கரர், அகராதியில் ஆசிரியர், அகராதி ஆசிரியர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து தன்வந்திரி. தன்வந்திரி வந்து மருத்துவர். நெக்ஸ்ட்டு காகா பானகர், ஜோதிடர். சன்கு, கட்டடக்கலை நிபுணர். வராகமிகர், வானியல் அறிஞர். வராச்சி, இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர். நெக்ஸ்ட்டு வில்வபட்டர், மாயவித்தைக்காரர். இதில் யார் யாரெல்லாம் முக்கியம்னு சொல்லி பார்த்தோம்னா காளிதாசர், ஹரிசேனர், தன்வந்திரி, வில்வபட்டர், வராமிகர். சரிங்களா? இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க பேரை மட்டும் நல்லா படித்தவங்க. இவங்க என்னென்ன ஃபீல்டுன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? தன்வந்திரி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சரிங்களா? தன்வந்திரி மருத்துவர். சரிங்களா? 2ஆம் சந்திரகுப்தரின் மகன் 1ஆம் குமாரகுப்தர் வந்து அரியணை ஏறினார். 2ஆம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் 1ஆம் குமாரகுப்தர் வந்து வருவார். சரிங்களா? இவர் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து கட்டினவர் வந்து 1ஆம் குமாரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் வந்து யார் பார்த்தா குமாரகுப்தர், 1ஆம் குமாரகுப்தர். சரிங்களா? 1ஆம் குமாரகுப்தருக்கு அப்புறம் ஸ்கந்தகுப்தர் வந்து வருவார். ஸ்கந்தகுப்தர் வந்து ஹூணர்களோட படையெடுப்பு வந்து சந்திப்பார். இதுக்கடுத்து வந்த குப்த பேரரசுகள் வந்து அவங்களால பெருசாக வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? குப்த பேரரசுலேருந்து கடைசியாக பேரரசு வந்து பாலாதித்யர். சரிங்களா? குப்த பேரரசுகளில் கடைசியாக வந்தவர் வந்து பாலாதித்யர். குப்த பேரரசு உருவாக்குனவர் வந்து ஸ்ரீகுப்தர். சரிங்களா? உருவாக்குனவர் ஸ்ரீகுப்தர், லாஸ்ட்டில் இருந்தவர் பாலாதித்யர். இந்த பாலாதித்யர் வந்து 1ஆம் நரசிம்ம குப்தர் என்ற பேர்லேருந்து அரியணை ஏறுவார். நல்லா பார்த்துக்கோங்க, குப்த பேரரசில் கடைசி பேரரசர் வந்து பாலாதித்யர். சரிங்களா? நரசிம்மகுப்தர்னு சொல்லுவாங்க அவரை, 1ஆம் நரசிம்மகுப்தர். பேரரசு கடைசி பேரரசு தான் நரசிம்மகுப்தர். கடைசி அரசர் வந்து விஷ்ணுகுப்தர். சரிங்களா? அரசர் வேறு, பேரரசர் வேறு. சரிங்களா? குழப்பிக்காதீங்க அதை. நெக்ஸ்ட்டு குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் வந்து விஷ்ணுகுப்தர். சரிங்களா? குப்த பேரரசு வந்து ஏதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்டு, ஒரு நம்ம இந்தியாவுக்குள்ள மாநிலம், மாவட்டம், அந்த மாதிரி வட்டம், தாலுகான்னு சொல்லி வைக்கணும். அந்தமாரி வந்து குப்த பேரரசு வந்து எப்படி அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. குப்த பேரரசு வந்து ஃபஸ்ட்டு வந்து பேரரசுன்னு சொல்லுவாங்க. பேரரசு, அடுத்து தேசம் சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயான்னு சொல்லுவாங்க. மூணாவது கிராமம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தேசம் வந்து வேறு பேர்கள் உண்டு. என்னென்னா புக்தி, உபாரிக்கான்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து ஆட்சி செய்கிறவங்க வந்து ஆளுநர். சரிங்களா? விஷயா வந்து ஆட்சி செய்ய வந்து விஷயபதிகள். சரிங்களா? கிராமம் வந்து கிராமிக்கா, கிராமதேஷா நிர்வகித்தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாலாதிகிரியா, இது வந்து காலாட்படையோட தளபதி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து மகா பாலதிகிரிகா, குதிரைப்படை தளபதி. சரிங்களா? இந்த ஒவ்வொரு படையிலையும் தளபதி இருப்பாங்களா, அவங்களோட பேர்கள். சரிங்களா? அவங்களோட பேர்னால் அந்த படையில் தலைமை வச்சாங்கன்னா இப்போ தளபதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்தமாரி பேர். சரிங்களா?
நெக்ஸ்ட் வந்து தூதகா. தூதகானா என்னென்னா ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பு. சரிங்களா, குப்தர்கள் காலத்தில் இது ரூல்ஸ் வந்து இருந்துச்சு. தூதகான்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும். இது வந்து ஒற்றர்கள் வந்து, அதாவது தூதகானா ஒரு ஒற்றர் குழு, உளவு பார்க்குறதுக்கான இந்த குழு வச்சுருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து குப்தர்கள் காலத்தில் நிலங்களை வந்து எப்படி வந்து வகைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சேத்ரான்னு சொல்லுவாங்க. சேத்ரான்னா வேளாண்மை நிலங்கள். கிலானா தரிசு நிலங்கள். அப்ரதகா வனம் அல்லது காட்டு நிலங்கள். வஸ்தினா குடியிருப்பு உகந்த நிலங்கள். கபத சரகா மேய்ச்சல் நிலங்கள். சரிங்களா. சேத்ரானா சேருனா வேளாண்மை வச்சுக்கோங்க. கிலானா தரிசு. அப்ரகானா வனம். வசதியான குடியிருப்புன்னு சொல்லி வச்சுக்கோங்க. கபதா மேய்ச்சல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். குப்தர்கள் காலத்தில் வந்து வணிகம் செய்கிறவங்க வந்து ஒரு 2 வகையாக இருப்பாங்க. சிரஸ்தின்றவங்க வந்து ஒரு இடத்துல வந்து நிலையாக வணிகம் செய்வாங்க. சரிங்களா. சார்தவாகர். சரிங்களா. சார்தவாகான்றது பல இடங்களுக்கு சென்று வணிகம் செய்வார்கள். சரிங்களா. நெக்ஸ்ட்டு நாலந்தா பல்கலையை பற்றி ஒரு சில நாலந்தா பல்கலையத்தை கட்டினவர் யாருன்னு பார்த்தோம்னா முதலாம் குமாரகுப்தர். சரிங்களா. முதலாம் குமாரகுப்தர் எந்த பீரியடில் கட்டப்பட்டுச்சுன்னா 5 to 6ஆம் நூற்றாண்டு. இதில் வந்து என்ன பாடம், முக்கியமான பாடம்னா பௌத்த பாடம் தான். சரிங்களா. பௌத்த கல்வியை வந்து நாலந்தா பல்கலையிலேருந்து போற்றி பாடியது. யுவான் சுவாங்ன்ற பௌத்தத்தை கற்க பல ஆண்டுகள் செலவழித்தார். இங்கே வந்து யுவான் சுவாங் வந்து பௌத்தத்தை கற்கிறதுக்கு வந்து நாலந்தா பல்கலைக்கு வந்திருக்காங்க. சரிங்களா. இந்த நாலந்தா பல்கலைத்தில் வந்து பக்தியார் கில்ஜி என்பவரின் தலைமையில் மம்லுக் என்று அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் அழித்து தரமட்டமாக்கப்பட்டது. நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா பக்தியார் கில்ஜி. சரிங்களா. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை யுனெஸ்கோ வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. எப்போன்னா 1984 வந்து யுனெஸ்கோவில் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து குப்தர்கள் காலத்து நாணய முறை. சரிங்களா. குப்தர்கள் காலத்து நாணயத்தை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தின வந்து சமுத்திரகுப்தர். இவர் வந்து குஷானர்கள் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலாய் வழங்கின. குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டுச்சுன்னா தினாரான்னு சொல்லுவாங்க. தினாரான்றது குப்தர்கள் காலத்து பொற்காசுகள், அதாவது குப்தர்கள் காலத்து நாணயங்கள் தினாரா. சரிங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதையும் பார்த்துக்கோங்க. குப்தர்கள் காலத்துலேருந்து உலோக தொழில்கள் வந்து செழிப்பாக இருந்துச்சு. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா பார்த்தோன்னா சந்திரகுப்தரோட மெக்ருலி இரும்பு தூண். டெல்லியில் உள்ள இந்த தூண் வந்து இன்றளவும் துருப்பிடிக்காமல் உள்ளது. இன்றைக்கும் அந்த தூண் வந்து துருப்பிடிக்காமல் இருக்குது. இதுதான் அந்த காலத்து வந்து உலோக தொழிலுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே சொல்லலாம். உலோக தொழில் மட்டும் இல்லை, சுரங்க தொழிலுமே அந்த காலத்தில் வந்து செழிப்பாக தான் இருந்திருக்கு. சரிங்களா. குப்தர்கள் காலத்தில் வந்து கால சமூகம், அதாவது வர்ணாசிரம முறை அமைந்திருந்தது. வர்ணாசிரம முறைன்னா என்னென்னா தந்தை வழி சமூகம். உடன்கட்டை சதி நடைமுறையில் இருந்தது. சரிங்களா. உடன்கட்டை இருந்த சதின்றது ஒரு நடைமுறையில் இருந்துச்சு. குதிரைகளை பலியிடுதல், வேள்வி சடங்கும் நடைமுறையில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். பௌத்தம் வந்து 2 பிரிவுகளாக இருக்கும். என்னென்னா ஹீனயானம் மகாயானம் சொல்லிட்டு 2 பிரிவுகள் இருக்குது பௌத்தத்துக்கு. கட்டுமான கோயில்களில் ஃபஸ்ட்டு கட்டினது யாருன்னு பார்த்தோன்னா குப்தர்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து எல்லோரான்றது மகாராஷ்டிராவில் இருக்குது. பாக் வந்து மத்திய பிரதேசில் இருக்குது. உதயகிரி ஒடிசா. அஜாந்தா குகை ஓவியங்கள். இதெல்லாம் எல்லோரா, பாக், உதயகிரி, அஜாந்தா ஓவியம் இது எல்லாமே டிராயிங்ஸு சொல்லுவாங்க. சரிங்களா. இது வந்து குப்தர்கள் பீரியடில் வந்து ஓவிய கலைகள் எங்கெங்கே காணப்படுதுன்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒடிசா. சரிங்களா. இந்தந்த இடத்துலலாம் அந்த ஓவிய கலைகள் வந்து குப்தர்கள் காலத்தில் வரைஞ்சப்பட்டது. குப்தர்கள் காலத்தில் வந்து 2 மொழிகள். ஒன்று வந்து பிரகிருதம், இன்னொன்று வந்து சமஸ்கிருதம். பிரகிருதன்ற மொழி வந்து மக்களால் பரவலாக பேசப்படுற மொழி. சமஸ்கிருதன்றது குப்தர்கள் காலத்தில் அலுவலக மொழியாக இருந்துச்சு. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாணினி வந்து அஷ்டத்தியாயி. இது வந்து இயற்றிய வந்து அஷ்டத்தியாயி. பதஞ்சலி இயற்றிய வந்து மகாபாஷ்யம். சந்திரகோமியா வந்து சந்திர வியாகரணம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு காளிதாசரை பற்றி. காளிதாசர் வந்து என்னென்ன இயற்றியிருக்காருன்னா விக்ரம ஊர்வசியம், சாகுந்தலம், மாளவிகமித்திரம், மேகதூதம், ரகுவம்சம், குமார சம்பவம், ரிது சம்காரம். சரிங்களா. இதெல்லாம் காளிதாசர் ஏற்றிருக்காரு. பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியாக தசம எண் முறை குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்ற மரபு வழிகளின் சொத்துகளாகும். முக்கிய கணிதவியல் வானியல் அறிஞர்கள் வந்து, அதாவது குப்தர்கள் காலத்தில் இந்த கணிதவியல் அறிஞர்கள் வந்து யாரெல்லாம் இருந்தாங்க பார்த்தோன்னா ஆரியப்பட்டா, வராமிகர், பிரம்மகுப்தர். சரிங்களா. இந்த 3 பேர் வந்து குப்தர்கள் காலத்தில் இருந்தவங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆரியப்பட்டா பற்றி பார்ப்போம். ஆரியப்பட்டா வந்து சூரிய சித்தாந்தா, சூரியன் சந்திரகிரகணம் போன்ற உண்மைகளை வந்து விளக்கியவர் வந்து ஆரியப்பட்டா. சரிங்களா. சூரிய சித்தாந்தா இவரோட நூல் வந்து சூரிய சித்தாந்தா. யார் இயற்றியது வந்து ஆரியப்பட்டா. சரிங்களா. பூமி தன் அச்சில் சுழல்கிறது என்ற உண்மையை விளக்கிய முதல் வானியல் அறிஞர் வந்து ஆரியப்பட்டா.
நெக்ஸ்ட் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தன்வந்திரி வந்து மருத்துவ புகழ் பெற்றவர். சரிங்களா. சராகர் மருத்துவ அறிஞர். சுஷ்ருதர் அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் தான் முதல் இந்திய அறுவை சிகிச்சை நிபுணர் சுஷ்ருதர். சரிங்களா. குப்தர்கள் காலத்தில் வந்து நிலவரி வந்து வசூலிக்கப்படும். நிலவரி வந்து எப்படி அதுக்கு என்ன பேர்னா இறைன்னு சொல்லுவாங்க. குப்தர்கள் காலத்து நிலவரிக்கு பெயர் வந்து இறை. சரிங்களா. இந்த நிலவரி தான் அரசாங்கத்துக்கு முக்கிய வருவாயாக இருந்துச்சு குப்தர்கள் காலத்தில். ஹர்ஷரை பற்றி ஒரு கண்டென்ட் பாருங்கள். ஹர்ஷர் வந்து தனேஸ்வரம் கனுஷி ஆகிய இரண்டுக்கும் அரசனாக இருந்தார். அதனால் இவர் வந்து தலைநகர் வந்து மாற்றிக்கிட்டே இருந்தார். சரிங்களா. ஹர்ஷர் வந்து தனது தலைநகர் வந்து தனுஷிலேருந்து கனௌஜிக்கு மாற்றினார். நெக்ஸ்ட் வந்து வர்தன அரசு வம்சத்தின் புகழ்பெற்ற அரசர் வந்து ஹர்ஷவர்தனர். வர்தன அரச நிறுவனர் வந்து ஹர்ஷவர்தனர். சரிங்களா. ஹர்ஷர் சீன பயணி யுவான் சுவாங்கை முதன்முதலாக ராஜ்மஹாலுக்கு அருகில் உள்ள கஞ்சலா என்ற இடத்துல வந்து சந்தித்தார். ஃபஸ்ட்டு ஹர்ஷர் வந்து யுவான் சுவாங்கை இங்கே சந்திச்சிருக்காரு. நம்ம இந்தியாவில் வந்து பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யாருன்னா ஹர்ஷர். சரிங்களா. பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் ஹர்ஷர். புனித யாத்ரீகரின் இளவரசன் சொல்லி சொல்லப்படுவர் வந்து யுவான் சுவாங் வந்து அப்படி சொல்லுவாங்க. புனித யாத்ரீகரின் இளவரசன் யுவான் சுவாங். ஹர்ஷரின் நூல்கள் ரத்னவலி, நாகநந்தா, பிரியதர்ஷிகா. ஹர்ஷோட அவையை வந்து அலங்கரித்தவங்க யாருன்னு பார்த்தோன்னா பானப்பட்டா, மயூரா, ஹர்தத்தா, ஜெயசேனர். சரிங்களா. முதலாம் சந்திரகுப்தர் மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்பட்டார். முதலாம் சந்திரகுப்தர் வந்து மகாராஜா அதிராஜா என்று அழைக்கப்பட்டார். மகாராஜான்றது இந்த சொல்லு எல்லாமே இவங்க இதுலேருந்து ஆரம்பிச்சது. சரிங்களா. இரண்டாம் சந்திரகுப்தரின் சகோதரர் யாருன்னு பார்த்தோன்னா ராமகுப்தர். குப்தர்கள் காலத்தில் வந்து பீகாரிலேருந்து இரும்பு படிவு, ராஜஸ்தான்லேருந்து செம்பு படிவுகளும் காணப்பட்டது. நான் முன்னாடியே பார்த்தோம்ல அந்த கொஸ்டின் வந்து உலோக தொழில் வந்து இங்கே வந்து செழிப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி குப்தர்கள் காலத்தில் வந்து அதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா. பிரெஸ்கோ ஓவியங்கள் சுவரின் பூச்சி ஈரமாக இருக்கும்போதே வரையப்படுவதாகும். குப்தர்கள் காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஓவியம் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு, பிரெஸ்கோ. சரிங்களா. இந்த ஓவியம் வந்து சுவர் ஈரமாக இருக்கும்போதே வரைவாங்க. மகாவிகரான்றது வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் அந்த மாதிரி. சரிங்களா. மிகப்பெரிய புத்த மடலாயம். இது வந்து புத்த மடலாயம், அதாவது பௌத்தத்தை வந்து போற்றி அதை வந்து எல்லாருக்கும் வந்து கற்பிக்கும். அப்படி ஒரு மடலாயமாக இருந்தது மகாவிகாரா. சரிங்களா. நாலந்தா பல்கலைக்கழகம் மாதிரி கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வராமகரின் பிரகிருதா சம்ஹிதா என்ற நூல் வந்து வானியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு ஆகியவற்றுக்கான களஞ்சியமாக இருந்துச்சு. சரிங்களா. என்ன நூல்னா பிரகத் சம்ஹிதா. சரிங்களா. இயற்ற நூல் வந்து வராமகர். நவநீதகம் என்ற மருத்துவ நூல் வந்து நோய்க்கான மருந்துகள் தயாரிக்கும் முறை வந்து ஆகியவற்றை கூறுகிறது. நவநீதகம். சரிங்களா. அதாவது மருத்துவ குறிப்புகள் அடங்கிய ஒரு புத்தகம். நெக்ஸ்ட் ஹஸ்தயா ஆயுர்வேதா என்ற நூல் வந்து விலங்கு மருத்துவ நூலாகும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு அமரகோஷா வந்து அமரசிம்மா. ஏற்றுநர் வந்து அமரசிம்மா. நெக்ஸ்ட்டு பிரகுத் சம்ஹிதா இது வந்து ஏற்றுநர் வந்து வராமிகர். இந்த லாஸ்ட் ரெண்டு கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அந்த ஆர்வம் மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி ஆயுர்வேதா ஏற்று வந்து தன்வந்திரி. சரிங்களா. ஓகே, இதோட குப்தா பீரியடை பற்றி முக்கியமான ஒரு 80 கொஸ்டின் வந்து பார்த்தாச்சு. இதேமாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.